வணக்கம் அன்பர்களே, சிபிஎல்லின் சிந்தனை களத்திற்கு உங்களை மகிழ்வோடு வரவேற்கின்றேன். தினம் ஒரு திரவியம் மனதுக்கும் உடலுக்கும். இந்த எபிசோடும் பாம்பு பத்தியே தான். இந்த பாம்புகள்லாம் தோலை உரிச்சிட்டு போகும் அப்படின்னு சொல்லுவாங்க. சட்டையை காட்டிட்டு போச்சு பாம்பு அப்படின்னு சொல்லுவாங்க. எதுக்காக அப்படின்னு சொன்னா, பாம்புகள் தன்னுடைய இனப்பெருக்க காலத்தை நெருங்கும் பொழுது இந்த தன்னுடைய தோலை உரித்து கொண்டு அவை இனப்பெருக்கத்திற்கு தயாராகும். ஏன் தோலை உரிச்சிட்டா என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னா, பாம்பு தோலை உரிச்சிட்ட உடனே மிக அதிகமான ஒரு மனம் வீச ஆரம்பிக்கும் பாம்புல இருந்து. அந்த தோலை உரித்த பிறகு அந்த பாம்பு தன்னுடைய தடம் பதித்து நடக்கும் பொழுது நடக்காது, ஊர்ந்து செல்லும் பொழுது அந்த தடத்தில் தெரிகின்ற வாசனையை பின்பற்றி அதனுடைய இணை பாம்பு பின்தொடர்ந்து செல்லுமாம். இதுதான் உண்மை. இதற்கு பெயர்தான் பாம்பின் கால் பாம்பறியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பழமொழி வந்தது. இந்த பழமொழி எங்கிருந்து வந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன உத்வேகத்தோட கொஞ்சம் படிச்சு பார்த்தோம். எங்கிருந்து வந்திருக்கும் இந்த பாம்பின் கால் பாம்பறியும்? பாம்புக்கு கால் கிடையாது, ஆனா பாம்பின் கால் பாம்பறியும் என்பதற்கு நான் மேற் சொன்ன விளக்கம் தான் பதில். பாம்பு தன்னுடைய சட்டையை காட்டிட்டு தோலை உரிச்சிட்டு அது ஒரு நறுமணத்தோடு கடந்து செல்லும் பொழுது அந்த வாசனையை பின்பற்றி அந்த தடத்திலேயே இணை பாம்பு செல்லுமாம் இனப்பெருக்கத்திற்காக. அப்போ பாம்பின் கால் பாம்பறியும் அப்படின்னு சொல்லிட்டு இதை வச்சு ஒரு பழமொழி சொல்லியிருக்கிறாங்க. இது எங்க இருந்து வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் படிச்சு பார்க்கலான்னு ஆராய்ச்சி பண்ணும் பொழுது கம்பர் இதை அழகா சொல்லியிருக்கிறார். எங்க சொல்லியிருக்கிறாரு சொன்னா, கம்பராமாயணத்துல சொல்லியிருக்கிறார். அழகிய கதாநாயகனான ராமனை மயக்குவதற்காக மூக்கருந்த சூப்பர் நகை தன்னை அழகியாக தோற்றப்படுத்தி கொண்டு ராமனை மயக்குவதற்காக வருகிறார்கள். அப்பொழுது அந்த சூப்பர் நகையுடைய உண்மைத்தன்மை அறிந்து கொண்ட ராமன் அவரை விலக்கி விடுகிறார். அப்போ சொல்றார், நீ பாம்பை போல உன்னுடைய உருவத்தை மாற்றிக்கொண்டால் கூட என்னால் உன்னை கண்டுபிடித்துக் கொள்ள முடியும் அப்படின்னு சொல்றாரு. பாம்பின் கால் பாம்பறியும் அப்படின்னு சொல்ற அந்த வாசகத்திற்கான ஒரு முன்னோட்டம் அந்த பகுதியில் வரும், கம்பராமாயணத்துல வரும். படித்தவர்களுக்கு, படித்து தெரிந்தவர்களுக்கு இது நன்றாக விளங்கும். ஆர்வமுள்ளவர்கள் படித்தும் பாருங்கள். பாம்பு என்பது ஒரு இயற்கையோடு இணைந்த ஒரு உயிரினம். நான் ஏற்கனவே சொன்னது போல அந்த நறுமணத்தை வீசக்கூடிய அந்த நிலையில் அதை தொடர்ந்து செல்லக்கூடிய அந்த பாம்பு, இணை பாம்பு. அதற்காகத்தான் அந்த பழமொழியை சொல்லப்பட்டிருக்கிறது, பாம்பின் கால் பாம்பறியும் அப்படின்னு சொல்லிட்டு. இதை எதுக்கெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, குற்ற வழக்குல சம்பந்தப்பட்டவங்களுடைய ஃபைல் எல்லாம் பார்த்தா, ஒரு குற்றத்தை செய்தவர்கள் ஒரு குற்றவாளியை கண்டுபிடிப்பதற்கு இன்னொரு குற்றவாளி தான் வழிகாட்டி இருப்பார், அதனுடைய ஐடியாலாம் சொல்லியிருப்பார். அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா, பெரிய வல்லுநர்கள்னு வச்சுங்களேன், நிறைய டெக்னாலஜிஸ்ட் சயின்டிஸ்ட்லாம் இருப்பாங்க. இவங்கெல்லாம் தன்னை போன்ற ஒரு வல்லுநருக்கு தான் தன்னுடைய ஆராய்ச்சி கண்டுபிடிப்புகளை பற்றி சொல்லிக் கொடுப்பாங்க. நார்மலா யாருக்கும் சொல்ல மாட்டாங்க. அல்லது அவரை பற்றி அவருக்கு சமமான தகுதியுடைய ஒரு வல்லுநருக்கு தான் இவரை பற்றி தெரிஞ்சிருக்கும். இதை அடிப்படையாக வைத்துதான் இந்த பாம்பின் கால் பாம்பறியும் என்ற பழமொழிக்கு விளக்கம் தரப்படுகிறது. எனவே சிறப்பாக செயலாற்றக்கூடிய ஒருவரையும் அல்லது தவறாக செயலாற்றக்கூடிய ஒருவரையும் அடையாளம் காண பயன்படுபவர்கள் என்னன்னா, தவறான செயல்பாடுகளை செய்பவருக்கு தவறான செயல்பாடுகளை செய்கின்ற ஒரு குற்றவாளி தான் அவரை அடையாளப்படுத்த முடியும். அதே போல் சிறப்பாக செயல்படக்கூடிய ஒரு பெரிய வல்லுநரை அடையாளப்படுத்தக்கூடிய திறமை இன்னொரு வல்லுநருக்குத்தான் இருக்கும். இதற்காகத்தான் பாம்பின் கால் பாம்பறியும் என்கின்ற ஒரு பழமொழி பயன்படுத்தப்படுகிறது. எனவே இந்த அர்த்தத்தை புரிந்து கொண்டு நாமும் நல்லது எது தீயது எது என்பதை அறிந்து கொண்டு பிறரோடு பழகுவதற்கு, நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதற்கு முன் வருவோம். வாழ்க மகிழ்வுடன். இன்றைக்கும் மாங்காயை குறித்து பார்ப்போம். மாங்காய் நல்ல ஒரு கொழுப்பை கரைக்கக்கூடிய ஒரு உணவுப் பொருள். இதய ஆரோக்கியம் மற்றும் கொழுப்பு சார்ந்த எல்லா பிரச்சனைகளையும் சரி பண்ணக்கூடிய ஒரு பக்குவம் மாங்காய் கிட்ட இருக்கு. ஏன்னா அதுல மேங்கனின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமிலம் இருக்கிறது. அந்த உண்மையிலேயே அந்த
பக்குவமுள்ள அந்த அமிலம் வந்து நம்முடைய வாழ்க்கைக்கு நிறைய பலன்களை தருகிறது. நம்முடைய இதய பாதுகாப்புக்கு சிறப்பான ஒரு உணவாக மாங்காய் இருக்கிறது. அளவோடு சாப்பிடுவோம், வளமோடு வாழ்வோம். வாழ்க மகிழ்வுடன்.